இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்லயே பூட்டாத வீட்டுக்குள்ள ரெண்டு பேர் ரொம்ப ஈஸியாவே உள்ள போறானுங்க. அவங்க எங்க தாண்டா போறானுன்னு சொல்லி நம்ம பார்த்தா ஹீரோயின் மேல கை வைக்க போறானுங்க. ஹீரோயின் எதுவுமே பண்ணலீங்க, ஜஸ்ட் ஒரே ஒரு லுக் தான் விட்டாங்க. அவங்க ரெண்டு பேருமே பறந்து வெளியே போய் வந்துட்டானுங்க. என்னடான்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம், ஆனா இது ஒரு பேய் படம். ஹீரோயினோட அம்மா தான் இறந்து போய் பேயா இருப்பாங்க. அவங்க தான் அவங்களை பார்த்துக்கிட்டு பாதுகாப்பாவும் இருப்பாங்க. இப்படி நான் இந்த கதையை சொன்னா நீங்க எல்லாருமே தூங்கிடுவீங்க. அதனால நம்ம ஸ்டைலுக்கு இந்த வீடியோ எடுத்துன்னு போயிடுவோம். என்ன சொல்றீங்க? வெளியே போயிட்டு வந்தவனுக்கு தான் ஒரு சாமியார் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறானுங்க, அந்த பேய் என்ன வெளியே போட்டுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காதீங்க. அரண்மனை காஞ்சனா சொல்லி எதனா பேய் படத்தெல்லாம் பார்த்து நான் வித்தியை கத்தினேன், அந்த பேய் ஓட்டிறேன்டா மம்மே உன்னை புடிக்கிறதுக்காக எம் கம்மிங் அந்த சாமியார் சொல்ல ஐ எம் வெயிட்டிங்டா சாமியார் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் ஸ்ட்ராங்காவே இருப்பாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா பார்ல ஒருத்தன் டான் மாதிரி உட்காந்துக்கிறான். நீ குத்த காசுலாம் எனக்கு பத்தாது, ஆனா இது மேல என்கிட்ட காசே கிடையாதுனா என்னடா அண்ணனை எடுத்து பேசுறான்னு சொல்லி மிச்சர் தூக்கி மூஞ்சில அடிக்கிறான். அவனும் மிச்சர் அடி வாங்கினு ஹீரோட சரக்கு பாட்டில தட்டி விட்டுறான். ஹீரோ செம்ம டென்ஷன் ஆயிட்டு அவன் சட்டையை பிடிக்கிறான். டேய் நான் கிடையாது, அவன் தானே மூஞ்சில மிச்சர் அடிச்சிட்டான், அவனை போய் கேள்றான்னு சொல்லி சொல்றான். இதே பாரு நான் என்கிட்ட காசு கிடையாது, தயவு செஞ்சு சரக்கு பாட்டில் வாங்கி குத்துரு. டேய் மரியாதையா போயிடு இல்ல சம்மடி வாங்குவேன். நேதா அடிப்பியா, சரக்கு பாட்டில் நீ தானே தள்ளி விட்ட, நீ தான் வாங்கி தரணும்னு சொல்லி நெக்லா பேசுறான். என்னடா ஓவரா பேசினீங்கன்னு சொல்லி பொலின்னு ஒரு அற விடுறான். ஹீரோவும் திருப்பி ஒரு அற விட்டுறான். இவனுக்கு ரெண்டு பேரும் பார்த்தா மாத்தி மாத்தி அற விட்டு விளையாண்டுக்கிறானுங்க. உன்னை போயிட்டு டான் இட்டு பத்தியா என்னதான் முதல்ல அச்சிக்கணும் என் ஃபீலிங்ஸ் ஹீரோக்கே கேட்டு இருக்கும் போல. இது பாட்டத்து மண்டபலி அடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அந்த பாரோட மேனேஜர் ஹீரோட வீட்டுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுகிறான். உன் புள்ள சரகஷ்ட பண்ண பிரச்சனையால எங்களுக்கு எவ்வளவு லாஸ் ஆயிடுச்சு தெரியுமா, ஒரு 3 லட்சத்தை மட்டும் பில்லு போட்டு வச்சுக்கிறான், அதை கொடுத்துருன்னு சொல்லி கேட்கறான். என்னது 3 லட்சம் ரூபாவா, இவன் புள்ளியே இல்லன்னு சொல்லி கூட நான் எழுதி கொடுத்துறேன், தயவு செஞ்சு இவனை கூட்டு போயிடு. ஹீரோட அம்மா வேற இதெல்லாம் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுகிறாங்க. ஏய் என்னடி சிச்சினுகிறேன், டேய் நான் எங்கடா சிச்சினுகிறேன், நான் அழுதுனுகிறேன்டா. சரி ஏன்டி அழுதுனுகிற, என்னங்க என் புள்ளைக்கு பொறுப்பு வரணும்னு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க. சரி அழுவாது ரொம்ப அசிங்கமா இருக்குது, அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சலாம் சொல்லி பொண்ணு பார்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுகிறாங்க. ஹீரோக்கு பொண்ணுலாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கை என்னெல்லாம் நடந்துச்சுன்றது அடுத்த பாட்டில் சொல்றேன். தேங்க்யூ.